ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட்டில் ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் போல் உளுந்தை 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா. இப்போ பாருங்கள், நல்லா நான் மையை அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவோட நம்ம கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மோல்டில் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இது மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பைப்பிங் பேக், இல்லைனா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்திங்கன்னா துணியில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோல்டில் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, பார்க்க முறுக்கு குழல் மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டேப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய நாசில் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மாவை ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக ஜாங்கிரி ஷேப் கரெக்டாக வரும். இப்போ இதில் நம்ம ஃபில் பண்ணிடலாம். பாதி போல் ஃபில் பண்ணால் போதும். இல்லைனா ஒரு ஜிப்லாக் கவர், இல்லைனா ஒரு நார்மல் கவரில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஜிப்லாக் கவரில், அதனால் நார்மல் கவர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம மாவை ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்னரில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாங்கிரி சுற்ற வேண்டியதான். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு கப் சுகரில் 1/2 கப்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பி பதம் வரக்கூடாது, அரை கம்பி பதம் வரணும். ரொம்ப கம்பி பதம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஜாங்கிரியில் அந்த சிரப் இறங்காது. ஸ்டிக்கியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அரை கம்பி பதம் வரணும். இது பாருங்கள், நம்மளுக்கு அரை கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, சுகர் கிறிஸ்டலைஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அரை எலுமிச்சை பழத்தை நம்ம புளிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ சிரப் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த பைப்பிங் பேக்கை ஃபஸ்ட்டு நம்ம கார்னரை கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் புளிய வேண்டியது தான். 2 ரவுண்ட் சுற்றி சுற்றி சின்ன சின்ன ரவுண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இதில் வரும். அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் அடுப்பை ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா வெளியே சீக்கிரம் வெந்துடும். ஆனால் உள்ளே உளுந்தோட வாசனை அப்படியே பச்சையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப மெடிசாக போடுறதோட கொஞ்சம் மொந்தையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிரப் இறங்கும் போது நல்லா ஊறி இருக்கும், பஞ்சு போல். இதை நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த சூட்டோடையே நம்ம அந்த சிரப்பில் சேர்த்துடணும். இது குலோப் ஜாமுன் மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு கிடையாது. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறினா போதும். நம்ம எடுத்துடலாம் வெளியே. இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் நான் சுற்றி காட்டுறேன். 2 பெரிய ரவுண்ட், அதை சுற்றி சின்ன சின்ன ரவுண்டாக சுற்றிக்கோங்க. இப்போ ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக வந்துடும். அது மாதிரி நான் எல்லாத்தையும் சுற்றி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பைப்பிங் பேக்கில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் போல் வெந்தால் போதும் 2 பக்கமும். இப்போ நம்ம எடுத்துடலாம். மறுபடியும் நம்ம சுட சுட உடனே சிரப்பில் போட்டுடணும். மொத்தமாக செஞ்சுட்டு மொத்தமாக போடக்கூடாது. சூடாக இருக்கும்போது சிரப்பில் போட்டால் தான் அதோடய சிரப் வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.